எம்ஜிஆர் ஒரு புது கார் வாங்க ஆசைப்பட்டார். அது பற்றி அவரே எழுதியது. பொங்கல் பரிசாக ஒரு புது கார் வாங்க வேண்டும் என்று என்னிடம் என் மனைவி சில நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறாள். இப்போது நான் வைத்துக் கொண்டிருக்கும் கார் பழையது. அதை வாங்கி 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது என்பது அவளது கண்டுபிடிப்பு. பொதுவாக சினிமா கலைஞர்கள் நினைத்தால் புது கார் வாங்கிவிடுகின்றனர். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அது ஏனோ இதுவரை கைகூடவில்லை. மனைவியின் முணுமுணுப்பிலும் நியாயமிருக்கிறது. சென்ற ஆண்டு பொங்கல் அன்று புது கார் வாங்கிவிட வேண்டும் என்ற அவளது கருத்துக்கு ஆதரவு தெரிவித்திருந்தேன். அதற்கேற்ப இருவரிடம் காரின் விலை விவரங்களை கேட்டு வந்தேன். அது கண்டு என் மனைவியின் முகத்தில் மலர்ச்சி. ஆனால் சென்ற ஆண்டு வரையில் புது கார் வாங்கும் பேச்சு பேச்சாகவே போய்விட்டது. நான் என்ன செய்வது? சில காரின் விலையை கேட்கும்போது அசந்து போகிறேன். காரின் விலை கேட்டு மலைக்கும் போதெல்லாம் என்னை சுற்றியிருக்கும் படவுலக பிரமுகர்களும் கார் தரகர்களும், நீங்களா இப்படி கேட்கிறீர்கள்? புது கார் வாங்க எம்ஜிஆர் தயங்குவதா என்று கேட்கின்றனர். நான் என்ன விலை கொடுத்தும் புது மாடல் கார் வாங்க முடியும் என்று அவர்கள் நினைக்கின்றனர். இப்படி கேட்டு கேட்டு அடுத்த பொங்கலும் வந்துவிட்டது. ஆனால் நான் இன்னும் புது கார் வாங்காததற்கு இன்னொரு காரணமும் உண்டு. அது பழைய காரிடம் பழகிய பாசம்தான். அந்த பாச உணர்ச்சி என்னை புது கார் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொண்டே வருகிறது. என்னிடம் இப்போதுள்ள பெரிய கார் மிகவும் விசுவாசமுள்ளது. தென்னகம் முழுவதும் என்னை சுமந்து சென்றிருக்கிறது. பல வெற்றி படங்களில் நடிக்க அது ஸ்டூடியோக்களுக்கு என்னை விரைவாக ஏற்றி சென்றிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான ரசிக பெருமக்களால் சூழ்ந்து கொள்ளப்பட்டு தனக்கும் பெரிய செல்வாக்கை பெருக்கிக் கொண்டிருக்கிறது. தொலைவில் வரும்போதே அதை பலர் அடையாளம் கண்டு என் பெயரை கூறி ஆரவாரம் செய்து வருகின்றனர். அந்த பெருமையை கடந்த 10 ஆண்டுகளாக அது அனுபவித்து வருகிறதே, அதை நான் தகர்க்கலாமோ? என் மனம் ஏனோ இடம் கொடுக்கவில்லை. பழசாகிவிட்டதாலேயே சில நல்ல மனிதர்களை உதறிவிட முடிகிறதா? என் காரும் அப்படித்தான் என்று எனக்கு தோன்றுகிறது. என் சமாதானங்களையும் நான் கண்டுபிடித்திருக்கும் காரணங்களையும் என் மனைவி ஏற்றுக்கொள்வாளா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் பழைய கார் இன்னும் என்னிடம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சுதேசமித்ரன் பொங்கல் மலரில் எம்ஜிஆர் எழுதிய கட்டுரையிலிருந்து.